ஜீரியாட்ரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1978 ஜி ஸ்டார்ட் பண்ணேன். கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, பட் பப்ளிக் சப்போர்ட் நல்லா இருக்கும். அப்புறம் 10 years ஸ்ட்ரகிள் பண்ணேன். இது மெடிக்கல் வார்டு ஸ்ட்ரகிள் ஃபார் 10 years to get a first ஜீரியாட்ரிக் வார்டு. அது ஃபர்ஸ்ட் கம் இன் இந்தியா. பெட்ஸ் தான் கொடுத்தாங்க. தட் பெட்ஸ் இஸ் ஓகே. ஐ பிகம் ப்ரொடியூசர் ஆஃப் ஜீரியாட்ரிக் 1996 வந்து இந்தியாவிலே எம்எம்பின்னா ஃபர்ஸ்ட் கேர் கிரியேட் ஃபார் ஜீரியாட்ரிக் மெடிசன். 1996 I started MD ஜீரியாட்ரிக்ஸ். இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி அரவிந்த் எல்லாம் அரவிந்த் எல்லாமே ஸ்டார்ட் MD ஃபர்ஸ்ட் 1997 ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஐ டோன்ட் ஜாயின் எனி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஐ வாண்ட் டு சம் சர்வீஸ் டு சொசைட்டி. ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்தது, சம்திங் எல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்ட் ஒர்க் ஆன் ப்ரைவேட் லாட் ஆஃப் கேம்பெயின்ஸ். எல்டர்ஸ் வந்து ஐ வாண்ட் டு பி அவேர்னஸ் அபவுட் தி ஜீரியாட்ரிக்ஸ். ஏன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஓல்ட் ஏஜ்னா இட்ஸ் காமன், இது நார்மலாக வரது, அந்த டென் டு சஃபர் இன் சைலன்ஸ். அதெல்லாம் பண்ணிட்டு நிறைய மெடிக்கல் கேம்ப் போட்டேன், மெடிக்கல் லெக்சர்ஸ் கொடுத்தேன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக lectures. First we want to create awareness among the age. All the illness, all the not due to old age, it may be due to disease, which can prevent it. So awareness பண்ணது அதெல்லாம் கொடுக்கல. அதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் சேர்மன் சீனியர் சிட்டிசன் பியூரோ ஐ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு நான் தனியாக கார் எடுத்து தனியாக அடையார் போவேன், இங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு நைட்டில் வந்து 10 days தான் டின்னரே சாப்பிடுவோம். அப்புறம் செய்து ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா எப்படி பண்ண என்னுடைய குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஹவுஸ்கால் ஜாயின் பண்ணால் இப்போ கார்த்திக் இஸ் டென்டிஸ்ட் என்னுடைய ஹவுஸ்கால் ப்ரோக்ராம் ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டே வந்து பார்ப்பேன். அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணி ஒரு 30 டாக்டர்ஸ் நர்சஸ் பிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் ஹவுஸ்கால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் 1999 2000 என்ன இயர்னு பாருங்கள் 2008 ஸ்டார்ட் பண்ணோம். வெரி குட் ரெஸ்பான்ஸ். எப்படின்னா வீட்டு கால் என்னென்னா எங்கள் பாட்டி ஊதுட்டாங்க, எங்கன்னா அடையாரில் ஊதுட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அடையாரில் 2 டாக்டர்ஸ் நேம் கொடுப்போம். they will go and see the patient. அது மாதிரி இந்த 12 years we have seen more than 10,000 elderly in the houses. And not only treated them, we preach life habits. That's the most important. Treatment is different order. The time we go hypoglycemic treatment, the time we antibiotic, the time we oxygen கொடுக்குறது. ஒரு elderly கன்ஃபியூஷன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். இது ஜிபி பார்த்தா ஒரு ரெடேஷன் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் பார்த்தா நல்ல பிளாட் டிஸ்டன்ட் ஆகிருக்கு. போட்டே கேன்சர் இஸ் கம்ப்ளீட் நார்மல். ஸோ ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் இந்தியா ஐ டோன்ட் நோ இட் ஸ்டார்டட் எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் இவன் தான் அந்த டைமில் அவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹெல்த் கேரில் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் ஃபோன் பண்ணால் போதும், இது கம் அண்ட் சீ த பேஷண்ட். சப்போஸ் தே வாண்ட் ஹேவ் நர்ஸஸ்னால் நர்ஸ் அனுப்புவாங்க, இல்லை ஆயா படிக்கிற நர்சிங் எய்ட்ஸ் அனுப்புவாங்க, ஃபிசியோதெரப்பி அனுப்புவாங்க. ஈவன் ஹோம் கேரில் வந்து லேப்ஸ் அனுப்புவீங்களா, லேபரேட்டரிஸ் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே எங்கள் ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மெயின் ஃபார் நர்ஸஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணோம். பட் இது பல எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர். இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்புறம் நிறைய ஒரு சொசைட்டியில் அவேர்னஸ்க்காக இந்த வேக்சினேஷன் போடுங்க. ஏன்னா ஒரு 7 years நான் ஜீரியாட்ரிக் இம்யூனைசேஷன் சென்டர்னு சொல்லி ஸ்டார்ட் வேக்சினேஷன் கிளினிக். அது வேக்சினேஷன் ஃபார் ஃப்ளூ அண்டு நிமோனியா. இது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, முதல்லலாம் வேக்சினேஷனாக குழந்தைகளும் அதோடு சரி. அதுக்கப்புறம் தென்னாட வேறு வந்துச்சு. நான் ஒரு கேம்ப் ஒன்று போட்டு பாப்பாவுக்கு மட்டும் இல்லை தாத்தாவுக்கு தடுப்பூசி ஸ்லோகன் போட்டேன். ஸ்லோகன் ரொம்ப எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். இது என்ன தாத்தாவுக்கு தடுப்பூசி, ஒரு பாட்டி கட்ட மாட்டாங்க, எங்களுக்கெல்லாம் தடுப்பூசி இல்லையா, ஒன்லி தாத்தாவுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு ஊரில் தடுப்பூசின்னு சொல்லி இப்படி கேம்பின் அகேன்ஸ்ட் வேக்சினேஷன், அடல்ட் வேக்சினேஷன். இல்லை ஒன்று 2 ஒன்று நிமோனியா, அடுத்தது இன்ஃப்ளூன்ஸா. நிமோனியாங்க பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஒரு ஹாலில் வந்துட்டோம், யாருக்காவது ஒரு நிமோனியா இருந்துட்டு இருந்தாலும் thousands of bacterial spread. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி குறைவாக இருக்குது அவங்களை அட்டாக் பண்ணிடும். இருமல் சளி ரெண்டு வரும். அப்படி டெத், மெனி டெத்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் ஆர் டியூ டு நிமோனியா. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரோக் அட்மிட் பண்ணிருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து டை ஆஃப் நிமோனியா நாட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், டை ஆஃப் நிமோனியா நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். அதோட நிமோனியா இஸ் ப்ரிவென்டபிள் டெத். Death can be prevented by giving single shot. 7 years are reported, hundreds of vaccination are given, not in one side effects are reported. Linda benefit na they were some of the anti-allergic effect, not scientifically reported. Reported sir and go. And the first one is asthma, others are sali, others are using in the formulation. So pneumonia is best drug. We can prevent that disease. There is no advantage, no side effects, single dose lifelong. There is no advantage. Adigadi doctor போய் கிளினிக் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஒரு unnecessary hospitalization அவாய்ட் பண்ணுறோம். மோர் இம்பார்ட்டன்ட், we can prevent the spread of infection from the elderly to the children. கிராண்ட் சில்ட்ரன் போகாமல் தடுக்கிறோம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதான் நீங்கள் மார்னிங் சொன்னமாதிரி இந்த பேண்டமிக் பீரியடில் கொரோனாவுக்கு இந்த எஃபெக்ட் இருக்குமானா டைரக்ட் எஃபெக்ட் கிடையாது. பிகாஸ் இந்த நிமோனியா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கொரோனா வந்து வைரஸ் நிமோனியா எஃபெக்ட் கிடையாது. பட் இந்த ஒன்ஸ் பாசிபிலிட்டி பெனிஃபிட் இந்த elderly people have the pneumonia infection வந்துச்சுன்னா the immunity goes down, easily prone for infection. உடனே கொரோனா வந்து அட்டாக் பண்ணிடும். அது ஒரு பெரிய. ஸோ கொரோனா வந்துச்சு ரெக்கவர் ஆகிட்டு இருக்காருன்னா கூட அதுக்கப்புறம் லங் பிகம் வீக், ஈஸிலி prone for பேக்டீரியல் நிமோனியா. ஸோ கொரோனா இன்ஜெக்ஷன் நிமோனியா வேக்சின் போடுறதுனால ஓரளவுக்கு இட் மே கண்ட்ரோல் த டெவலப்மெண்ட் ஆஃப் கொரோனா. அதுவும் போட சொல்லியிருக்கேன். அடுத்து ஃப்ளூ வேக்சின் வந்து எவ்ரி இயர் போடணும். அந்த வைரஸ் மாறிட்டே இருக்கும், எவ்ரி இயர் போடணும். அது வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஒரு செஸ்ட் டிசீஸில் இருக்குது, ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மா, சிஓபிடி, ஸ்மோக்கர்ஸ் மட்டும் போட சொல்லுவோம். அது எவ்ரி இயர் போடணும். அது வந்து இந்த சீசன் தான், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தெரியும். And it's not what is suggested to the Jericare hospital people to make a home immunization service. It is mandated this period. ஏன்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, போகும்போது இன்ஜெக்ஷன் கொண்டு போவாங்க. என்ன ஒரே ஒரு சைட் பார்த்தோம்னா மிஸ்டேக் இன் கோல்டு சைட் ஜஸ்ட் சர்டிஃபிகேட் கொண்டு போக முடியாது. நல்ல ஃப்ளாஸ்கில் போட்டு நல்ல ஐஸ் பாக்ஸ் வச்சு கொண்டு போகணும்னா போட்டு 1 hour திரும்பி வந்துடலாம். அது போட்டோன்னா we can prevent the death due to pneumonia and prevent the suffering due to pneumonia, single dose no side effect. அதான் Jericare சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா சர்வீஸ் பண்ணுறோட அதோட ஆட் பண்ணி ஹோம் இம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிங்கன்னா நிறைய எல்லாருக்கும் வர முடியாது. தேவை நாட்டை பண்ணி படுத்துட்டு மேன் பவர் அங்கேருந்து புறப்பட்டு மலையில் வந்து வெயிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு வேன் எடுத்துகிட்டு போனால் ஒரு 5 minutes போட்டு வந்துடலாம். அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த பீரியாட்ரிக்ஸ்ன்றது ஜெனரல் மெடிசன் தான். மாடல் சொன்ன மாதிரி டிஃபர்ஸ் அதர் ஸ்பெஷாலிட்டி. நான் காலேஜ் காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் தான். அது வந்து ஜஸ்ட் ரொட்டீன் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் ஒரு ரிலேட்டிவ் போகிறாங்க, ஒரு ஜெனரல் ப்ராக்டிஸ் போகிறாங்க வச்சுங்க, only diabetes, even the diabetes gives medicine for diabetes, but that are not sufficient. Because elderly people suffer with multiple diseases, some are silent. அவங்க அசஸ் பண்ணுவாங்க. என்ன எங்கள் வீடு என்ன இருக்குது, என்ன ஃபைனான்ஸ் இருக்குது, தனியாக இருக்கிறீங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறீங்களா, வாட்ஸ் இன்கம், வெரி குட் கம்ஸ் எலோட். யார் கூப்பிட்டு வேணும்னா வார்ட் பாய், இந்த வாட்ச்மேன், அது ஆட்டோக்காரன் கூப்பிட்டுறாங்க. இன்னும் எல்லாம் தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டு இல்லை வீட்டில் வரும். நாங்கள் குயிக்காக வந்து எல்லாம் ஒரு 10 minutes தான் ஆமாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியில் அசஸ் அவங்களோட வரும்போது நாங்கள் பார்த்துருவோம். அலர்ட்னஸ் எப்படி பட் மொபிலிட்டி எப்படி தனியாக போய் கேட்க வேண்டாம். நீங்கள் நடக்கிறீங்க அவர் எடுத்து வராரு, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதே கிடையாது. இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ அது வரும்போது முதல்ல நடத்துகிற மெடிக்கல் அசஸ்மெண்ட் அவர் என்ன டிசீஸ்னு எல்லோரும் நாங்களே அசஸ் பண்ணுவோம். பிபி, சுகர் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மென்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் இது கன்ஃபியூஸ்டாக இருக்காரா, இல்லை டிமெண்டட் இருக்காரா, டிமென்ஷியா இருக்கா, இல்லை டிப்ரெஷன் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அது ட்ரீட்மெண்ட். அது முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிபெண்டன்சி. டிபெண்டன்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காலேஜ் பாருங்கள், ஓல்டு பீப்புள் வந்து as long as they live independently, they are very happy. They respect the family, even respect the society. Once it becomes burden to the family, once the dependence வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, real burden, even the family member they feel when they are going to elderly going to die like that. ஸோ அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் பை கிவிங் ரீஹேபிலிட்டேஷன். அதுக்கப்புறம் சோஷியலில் வந்து எதாவது போகுதுன்னா நம்ம சோஷியல் மூலம் வச்சுருவோம். இது மாதிரி காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜீரியாட்ரிக் கேர். இப்போ மற்ற நீங்கள் ஜிபியே வந்து டாக்டர் போகிறீங்கன்னா ஒரு சுகர்னா சுகர் மட்டும் அது மட்டும் பண்ணாங்க அப்படி கிடையாது. இப்போ எவ்ரி திங் வித் சைலண்ட் டிசீஸாக இருக்கணும் ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக் கான்செப்ட் கொண்டு வந்துருக்கணும். அதில் வந்து எவ்ரி இயர் நம்ம ஹேவ் பீரியாடிக் செக்அப். இப்போ டோன்ட் வெயிட் ஃபார் சிம்டம்ஸ். பிகாஸ் சிம்டம்ஸ் இல்லாமல் நிறைய டிசீஸ் இருக்கும். நிறைய பேர் கிளினிக் வராங்க, சார் கால் வலிக்குது சார், சரி தூக்கம் பண்ண சார், மலச்சிக்கலாங்க எடுத்து பார்த்து பிபி 160, 170, 100 இருக்கும். சொன்னால் இது சர்ப்ரைஸ் சார், எனக்கு சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லை சார், நோ கிடுனஸ், நோ மூச்சு ஒன்று, தட் இஸ் ஜீரியாட்ரிக் மெடிசன். இதுதான் ஜீரியாட்ரிக்ஸ். இன்னும் ஒரு டயபெட்டிக் வராங்க ஒன்றுமே இருக்காது. அவர் தான் வேறு கம்ப்ளைண்ட் இருப்பாங்க, பார்த்தா பெரிய அல்சர் இருக்கும், பெரிய தெரிய லாஸ் ஆஃப் சென்சேஷன், பெரிய அல்சர் கொண்டிருக்கும். இது மாதிரி சைலண்ட் டிசீஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக் மோஸ்ட் ஒன் எவ்வரி இயர் தெரிஞ்சுருக்கு. அது என்ன ஒரு கான்செப்ட்னா முதல்ல செய்ய ப்ராப்பராக கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் 6 years ஆச்சு, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் செக்அப் பண்ணிடுங்க. எல்லாம் எக்ஸசைஸ் டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பண்ணி ஒரு 5,000 4,000 ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்னும் டூ எவ்ரி டெஸ்ட் செகண்ட் டைம் எல்லாம் நார்மலாக ரிப்பீட் பண்ண அவசியமே கிடையாது. தோஸ் டெஸ்ட் அது அப்நார்மல். பிகாஸ் இந்த 1 year பீரியடில் வேறு ஏதாவது சிம்டம் வந்ததுன்னா அது மட்டும் பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு 500 10,000 ஆகும்.
இது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஓல்டு பீப்புளுக்கு வந்து ஆஃப்டர் 60-70 பிஎஸ்சின்னு சொன்ன ப்ராஸ்டேட்டிக் கேண்டிடேட் ரொம்ப முக்கியமான ப்ராஸ்டேட்டிக் எல்லாருமே வரும். அது லேடிஸ்க்கு வந்து பேப்ஸ்மீர் மஸ்ட் குறைஞ்சிச்சு. ஒரு பேப்ஸ்மீர் கவர்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறதுனால பேப்ஸ்மீர் பண்ண கெட் மோர் நம்பர் ஆஃப் கேன்சர் சர்வீஸ் வந்துட்டு இருக்கு. அது ஈஸியாக ட்ரீட்மெண்ட் முடியுது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரியில் வாட் இஸ் பீரியாடிக் ஹெல்த் செக்அப். அப்புறம் வெளியே டயட் கொடுத்துருவோம். ஓல்டு ஏஜ் அப்படி டயட் சார்ட் கிடையாது. நிறைய பேருக்குலையும் கேட்பாங்க சார் எனக்கு வயசு 80 சார் ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அது டயபிட்டிஸ் நான் ஒத்துக்கும். பட் உடனே முதல்ல நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதுக்கு நான் போட்டு லிஸ்ட் கொடுத்து டஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க டயட் கட்டு வாட் இட் நீட் பண்ண மோர் ப்ரோட்டீன் அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். மோர் ப்ரோட்டீன் வேணும். யூ நீட் மோர் வாட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஜாக இந்த டஸ்ட் குறைஞ்சிடும். ஸோ திங்க் மோர் நம்பர் வாட்டர் கொடுக்க சொல்லுவோம். பட் லெஸ் சால்ட் கொடுக்க சொல்லுவோம். சால்ட் இஸ் அ எனிமி இன் ஓல்ட் ஏஜ். நம்ம சாப்பிட்ற WHO சால்ட் வந்து 5 to 6 grams சால்ட் பர் டே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. நாம் சாப்பிட்ற சால்ட் 10 to 12 grams. மோர் தென் 100% சால்ட் வி ஆர் டேக்கிங். தட் மோஸ்ட் ஆஃப் எல்ஏவி பீப்புள் அந்த சால்ட் சாப்பிட்றதுனா இட் இஸ் அ hypertension. Those are little vulnerable if you go. Those are already mild kidney damage, kidney failure. The salt should be restricted. Water should be increased. More protein rich in our diet. அடுத்து வந்து எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஓல்ட் ஏஜ் ரெண்டே திங்ஸ் வேணும்னா ஒன்று எக்ஸசைஸ் ஒன்று டயட். இது இருந்தாவே ஹெல்த்தி. ஒன்று சிம்பிள் ப்ளஸ் வாக்கிங் வெல்டு. ஒன்றும் ஸ்பெஷலாக பெரிய பெரிய வேலை இது பண்ண வேண்டாம். ஒரு 1 hour half an hour கெப்பாசிட்டி கேன் கோ ஃபார். சில பேர் சொல்கிறோம் சார் முட்டு வலி இருக்குது சார் எனக்கு வாக் மேலே ஓகே சேரில் உட்காந்துங்க. இது அப்பர் பாடி எக்ஸசைஸ். கழுத்தை டேர் பண்ணுறது கையில் பண்ணுறது இது அப்பர் பாடி எக்ஸசைஸ். லேடிஸ் எல்லாம் கீழே ஃப்ளோரில் படுத்து டேக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஒன்லி மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் டைம்னு சொல்லி அவளுக்கு ஆல்ரெடி ரிட்டையர்ட். ஏன் plenty of time. ஒன்லி தேர் நோ ப்ராப்ளம் இஸ் மைண்ட். அது சொல்லுவோம். ஸோ பீரியாடிக் ஹெல்த் செக்அப், ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ். அடுத்து வேக்சினேஷன் இப்போ நான் சொன்னவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது டெஃபினெட்லி தேர் டூயிங் த ஹவுஸ் கால் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறாங்க. பட் மென்டல் ஹெல்த்துக்கு அதெல்லாம் சில கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணணும். பட் சோஷியலுக்கு இது அட்வைஸ். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறது. இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து யூனிக் ஸ்பெஷாலிட்டினா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்தியா. எங்கேயுமே நான் நாட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் யாரும் கட் கொடுத்துருவாங்க. ஜீரியாட்ரிஷன் வேணும் உங்களுக்கு. அந்த எனிபடி மணி தே கேன் பட் ஹாஸ்பிட்டல் பட் டூ இட் கொஞ்சம் ரன் த ஹாஸ்பிட்டல். ஜீரியாட்ரி இங்கே வரலாங்க. தேர் மோர் தென் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி வரும் பீப்புள் வந்து இப்போவே நான் வெளியே நட்பட்டு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நான் தங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நினைச்சேன். அதுலேயே ஒரு 10% தேர் முடியும் ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஷோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த நேமே அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட். மற்ற எல்லாருமே எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ண சார் பண்ணாங்க இல்லைங்க உங்களுக்குன்னு சொன்னோன்னே ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது வெரி குட். அந்த கான்ஃபிடன்ஸ் ஏற்பட்டு அது முக்கியம். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா தேர் நாட் கோயிங் டு கீப் இட் ஃபார் லாங்கர் டைம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மற்ற எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். தேர் கீப் இட் அன்னெசரி பேஷண்ட் ரெக்கவர் ஆகிடுவார். நோ ரீசன் ஐ டோன்ட் நோ வாட் செக்அப் பண்ணி என்ன தெரியல கீப் இட் லாங்கர் டைம் ஒரு பெரிய பில் வந்துடும். அது மாதிரி கிடையவே கிடையாது. ஒன்ஸ் அக்யூட் ப்ராப்ளம்ஸ் ஓவர் இமீடியட் டிஸ்சார்ஜ். ஸோ தட் என்ன பெனிஃபிட்னா எல்ஐ பீப்புள் லைக் டு ஹேவ் ட்ரீட்மெண்ட் தர் ஓன் ஹவுசஸ். நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு பாருங்கள். அதுலேயே பாதி நோய் சரியாக போயிடும். இங்கே இருக்கிறது கிடையாது. அடுத்து நோசோகோமல் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் கவுண்ட் இன்ஃபெக்ஷன் இங்கே வந்துடும். அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கேட்காது. அதனால் சட்டம் வீட்டுக்கு அனுப்பிச்சோன்னா அந்த நோசோகோமல் இன்ஃபெக்ஷன் வராது. இது ஹோம் அட்வான்ஸர் சார்ஜிங் 50% குறையும். இங்கே ஒரு நாளைக்கு 10,000 வச்சுங்க. அங்கே 5,000 வரும். இவ்வளோ பெனிஃபிட் வேறு எந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. யாரும் சொன்னதே கிடையாது. இதுதான் நீங்கள் ரமேஷ் சொல்லிட்டு சார் நாட் கோயிங் கீப் இட் ஒரு லாங்கர் பீரியட். ஒன்ஸ் ஐ குட் சே வில் புஷ் தம் அவுட். அதுக்காக நான் பேர் விட்டுற போகிறதில்ல. வில் கண்டினியூ சர்வீஸ் பை ப்ரொவைடிங் ஹோம் கேர் சர்வீஸ் இந்த ஹாஸ்பிட்டல். இதில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் அது ஜெரிகேர். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் சக்ஸஸ். எனக்கு ரொம்ப கிராண்டாக நடந்து இப்போ என் பேஷண்ட் காலையில் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. எல்டர்லி பீப்புளுக்கு வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக்ஸ் வயசாகிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. பட் ஹவு டு வி கேன் மேக் இட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் 70 years 80 years பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு இருக்குது அப்படிங்கிற போது இந்த சன் கூப்பிட்டு வர்றாரு அவரே மாடிஃபை பண்ணிக்கிறார். ஸோ 50 வி கேன் டிசைட் ஃபியூச்சரில் எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், அது மாதிரி அது பண்ணுற போது தே கேன் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். சார் சொன்ன மாதிரி ஜீரியாட்ரிஷியன் ரன் த ஹாஸ்பிட்டல் ஆர் திஸ் இஸ் த ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ங்கிற போது இன்னொரு காமனாக எல்லாரும் கேட்பாங்க எல்லா வயசானவங்களும் ஜீரியாட்ரிஷியன் போகணுமா? அப்படி கிடையாது. சிம்பிள் ப்ராப்ளம் 1-2 மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது ஏஜிங் வந்து 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து க்ரோனாலஜிக்கல் ஏஜ், இன்னொன்று வந்து ஃபிசியலாஜிக்கல் ஏஜ். ஃபிசியலாஜிக்கல் ஏஜுங்கிறது வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி 80 வயசில் இருப்பார், அவர் பேட்மிண்டன் விளையாடுவார், அவர் வந்து இட்ஸ் நாட் ஏஜ் பர்சன் கிடையாது.
chronological age வந்து 80, physiological age 60 அப்படின்னு. So there is a difference is there. So whoever multiple comorbid medical problems, sugar, BP, அது மாதிரி 1, 2, 3 அது மாதிரி ப்ராப்ளம், frail elderly, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏஜிங் பார்த்தீங்கன்னா 60 வயசு இருக்கும், பட் 80 வயசு மாதிரி தோற்றம் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, அந்த மாதிரி பீப்புள், நிறைய மருந்து சாப்பிட்றவங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறவங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இட்ஸ் ஓவரால் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் கரெக்டான இது பண்ணணும். இந்த ஜீரியாட்ரிக்ல கான்செப்ட் என்னன்னா we are not cured all the problems, பண்ண முடியாது. only the care the patient, எது அதில் முக்கியமான இஷ்யூஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம அசஸ் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். எண்ட் ஆஃப் த டே ஜீரியாட்ரிக் ஃபோக்கஸ் இஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வர்றபோது காஸ்ட் டெஃபினெட்லி இஸ் கம் டவுன். ஏன்னா வி ஆர் நாட் அன்னெசரி, இது இல்லாமல் வெரி ஃபோக்கஸ்டாக எது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். அண்ட் த லாஞ்சிவிட்டி, ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது குறையும், ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் கெட் லாட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஃபர்தராக இனிமேல் நான் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆல்சோ இம்ப்ரூவ். இது 50 bedded hospital, multi speciality, all specialties available, all subspecialty, super specialty, and the geriatric oncology, geriatric cardiology, அந்த மாதிரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணியிருக்கோம். and we have 16 slice CT scan, high-end CT scan is there, and 15 bed ICU is there. அதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஒரு ஐசியூ வந்து பார்த்தீங்கன்னா டே நைட்டு வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் பேனல், ஸோ கர்டன்ஸ் போட்டுருக்கோம். ஸோ அந்த பேஷண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்டர்லி பீப்புள் வந்து 24 hours ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தாலும் டெலிவரி இருக்குவாங்க. என்னென்னா தெரியாது, இந்த டியூப் இந்த ரூமில் இருக்கிறேன்னா இப்போ நான் 2வது நாள் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது, வால் கிளாக் பார்த்தா கூட பகலா நைட்டாக தெரியாது. இட்ஸ் வெரி காமன். ஏன்னா அந்த பீப்புளுக்கு வந்து இந்த டிசீஸை விட விச் ஆர்கன் இஸ் வெரி வீக், அதுதான் ஃபர்ஸ்ட் இயர்லி ப்ரெசன்டேஷன். பிரெயின் இஸ் அ வெரி வல்லரபிள் ஒன், டெலிவரி போயிடுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டே நைட் தெரிகிற மாதிரி இட்ஸ் லைட்டிங் அந்த இது இருக்கும், எல்லா ரூமும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ட்ரை அவர் பெஸ்ட், என்ன அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிஸ்பெக்ட் இது போட்டிருக்கோம். அண்ட் பாத்ரூமில் வந்து ஃபுல்லாக இது ரெயில்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வி ட்ரை அவர் பெஸ்ட். லைட்டிங் ஃபெசிலிட்டியிலேருந்து சவுண்ட் ப்ரூஃபிங் அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி, எந்த டிசீஸையும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா டிசீஸையும் பார்க்குறோம், எல்லா டிசீஸையும் ஹோலிஸ்டிக்காக பார்க்குறோம். ஹோலிஸ்டிக் ஆர்த்தோ இருக்குது, கார்டியாலஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிஷியன் எவாலுவேஷன் முடிச்சுட்டு இஃப் எனி ஸ்பெஷாலிட்டி ரிலேட்டட் அந்த ஸ்பெஷாலிட்டிகளை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் ஜீரியாட்ரிஷியன் ட்ரீட் பண்ணிடுவோம். எங்களுக்கு ஃபர்தர் ஒப்பீனியன் இருக்கும்போது இது சர்ஜிக்கல் 2 லேமினார் ஏர் ஃப்ளோ கேட்டர் இருக்கு, எண்டோஸ்கோபி, கொலோனோஸ்கோபி அந்த இதுவும் பண்ணலாம். அண்ட் கார்டியாலஜி. சார், மருத்துவ கட்டணம் வந்து எல்லா வித மக்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குமா? இது வந்து ஒகேஷன் ஒன்று. ஓகே, திஸ் த கமர்ஷியல் பில்டிங் அந்த இது பேஸ் பண்ணி தான். பட் வி ட்ரை அவர் பெஸ்ட், வி கேன் ரிடியூஸ் த காஸ்ட், அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணிடுறோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அதில் ஏதாவது யூஸ் ஆகுமா சார்? கவர்மெண்ட்க்கு வந்து இப்போ சில இது காப்பீடு திட்டம்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரீவிசிட் பண்ணணும் சார். இன்சூரன்ஸ் இந்த டே கேர் அந்த கான்செப்ட் டே கேர், ஆமாம் இங்கே இருக்குது. எங்களுக்கு அதர் ஃபெசிலிட்டி வந்து அசிஸ்டட் கேர் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓஎம்ஆர் டே ஜெரி ஹோம் கேர்லேயே பண்ணியிருக்கோம். 48 பெட்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா தட் அன்னெசரி, இப்போ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறாங்க, 3 days ரெக்கவரி ஆகிறாங்க, பட் இட்ஸ் நாட் ஃபுல்லி டிபெண்ட். அவரை வந்து வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னால் கூட பார்த்துக்க முடியாது, வீட்டில் வச்சு நர்சிங் கேர் தேவை, டாக்டர் விசிட் பீரியாடிக்லி வேணும். அந்த மாதிரி பீப்புளை வந்து வீட்டுக்கு கூட்டு போய் 24 hours நர்ஸு கூட வைக்கிறது வந்து ப்ரைவசி ஒன்று அஃபெக்ட் ஆகும். புதுசாக ஒருத்தங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டு டாக்டர் வீட்டுக்கு வரதுன்னு கஷ்டம். அந்த மாதிரி பீப்புள் நீட் ஃபார் 1 week or 2 weeks, பட் ஃபுல்லாக ஃபிசியோ, நர்சிங் கேர், டாக்டர் விசிட் தேவைப்படுறவங்களுக்கு வி ஷிஃப்டட். ஓஎம்ஆரில் வந்து வி ஹேவ் அசிஸ்டட் கேர் ஃபெசிலிட்டி. அதில் வந்து இந்த நர்சிங் குவார்ட்டர்ஸ் மேலேயே இருக்கும், டாக்டர் டெய்லி இருப்பாங்க, ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க. வி ஆர் டூயிங் எனி அக்ரெசிவ் கேர் இருக்காது. ஒன்லி அவங்களுடைய மானிட்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அவங்களாம் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் வி கேன் ஷிஃப்ட் போகும். அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு அவைலபிள். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஏதாச்சும் சார் வந்துச்சு? படிச்சது சீனியர் சிட்டிசன் குவாலிஃபிகேஷன். we are seeing above 60 years. Pediatrics மாதிரி only we are seeing above 60 years. only 60 years மேலே தான் பாருங்களா, இல்லை மிடில் ஏஜ் தான் பாருங்க? 60 மேலே, பட் 50 ப்ளஸ். நான் சொன்னேன்ல
ஒரு சிலருக்கு 50 வயசு பட் 60 வயசுக்கான நோயினுடைய தாக்கம்லாம் இருந்ததுன்னா we can address it அந்த பேஷண்ட். ஏஜ் வச்சு இது பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் மெடிக்கல் ப்ராப்ளம், ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், அந்த மாதிரி தான் இட்ஸ் வெரி எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் தேவை. ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் 24 hours. ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கண் மருத்துவம் தான் இங்கே எல்லாமே அவைலபிள். கண் பல்லுவலி வயதானவங்களுக்கு அதுதான் அதிகமாக. ஆமாம். இப்போ ஆர்த்தோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா சார், மேபி இந்த சைட் சர்க்கிள் இப்போ ஆம்புலன்ஸ் ஏதாவது இன்கேஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, இப்போ சடனாக இப்போ நியர்பை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன ஏஜ் என்ன பண்ணுவீங்களா? எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எல்லாமே. இல்லை அந்த மாதிரி கேட்குறேன், ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது டக்குன்னு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போவாங்க, அப்போ வந்து நம்ம அதுக்காக கேட்குறேன்.